ஹலோ விவர்ஸ், நாங்கள் எல்லாரும் இப்போது மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் இருக்கிற அழகசிறை கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து தான் நம்ம எண்ணெய்க்கு தேவையான விதைகள், உங்களுக்கு வர்ற ட்ரெடிஷ்னல் ரைசஸ், மில்லட் ரைசஸ் எல்லாமே நேரடியாக வருது. இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலையிலேருந்து எந்த விதமான ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாமல் முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற எல்லா நெய்யுமே வந்துட்டு இந்த நாட்டு மாட்டு பாலில் இருந்தாங்க வருது. இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுக்க ஒரு இயற்கையான வாழ்க்கையும் அதோட சார்பான விவசாயத்தையும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சதும் நாங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் இந்த திருவிழா பவுடரில் பல்லு விளக்கணும். நம்ம பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் டூ. இதில் என்னென்ன ஆட் பண்ணிங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, வேப்பம்பட்டை. பேஸ்ட்டில் வந்து நிறைய கெமிக்கல்லாம் கலந்துருப்பாங்க. இதில் வந்து இயற்கையான பொருளாக இருக்குது. யூஸ் பண்ணோம்னா வாயில் உள்ள துர்நாற்றம் எல்லாம் நீங்கும். அடுத்து பெத்த கசிவு எதுவுமே இருக்காது. பல்லு வலி, பல் கூச்சம் எதுவும் இருக்காது. நம்ம எப்படி யூஸ் பண்ணால் பார்க்க போகிறோம். வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ யூஸ் பண்ண நல்லா இருக்கு. பல்ல துர்நாற்றம் எல்லாம் நீங்கிருச்சு. அதில் உள்ள ரெஸ்டரேஷன் எல்லாம் இருக்குது. எப்படி இருக்குது அந்த கெமிக்கலுக்கு இதுக்கு எப்படி இருக்குது? கெமிக்கலுக்கு இது வித்தியாசம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நேச்சுரல் டூ பவுடர் நல்லா தான் இருக்குது. இப்போ நல்லா யூஸ் பண்ணேன். அதில் எல்லாம் லவங்க, ஏலக்காய், வேப்பம்பட்டை, கிராம்பு எல்லாம் கலந்துருக்காங்க. ஒரு கெமிக்கல் பேஸ்ட்டுக்கும் இந்த பேஸ்ட்டுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதுக்கு வந்து அதில் வந்து நிறைய கெமிக்கல் கலந்துருக்காங்க. உப்பு அந்த மாதிரி கலந்துருக்காங்க. இதில் வந்து இயற்கையான பொருள்லாம் கலந்துருக்காங்க. அதில் வந்து என்னென்னா வேப்பம்பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் கலந்து இயற்கையாக சரி, ஓகே. இப்போ இந்த சீயக்காய் வந்து என்னென்ன நம்ம ஆட் பண்ணிருக்கோம்னா, சீயக்காய், பூண்டிக்கொட்டை, ஆவாரம்பூ, நெல்லிக்காய், அருகாணி, வேப்பிலை, கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ட்லாம் சேர்த்து ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வந்து நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் தேய்க்கிறதுனா எனக்கு வந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். என் பாப்பாவுக்குனால நான் இதை ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்க தண்ணியில வந்து கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பாருங்க, நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்றீங்க? நம்ம இதை அப்ளை பண்றதுலதான் நம்ம முடியோட வேர் உள்ள வரைக்கும் போய் முடி வளர்றதுக்கும், பொடுகு, ஈரு, இந்த மாதிரி அழுக்கு இதெல்லாம் தங்காம இருக்கிறதுக்கும் இந்த சீயக்காய் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நம்ம ஸ்டாண்டர்ட் போட்ட ஸ்டைலோட சீயக்காய். ஏன் இந்த இதுல நுர வரலைன்னா, பூண்டிக்கொட்டை வந்து இதுல வந்து கம்மியா ஆட் பண்ணிருக்கோம். நிறைய ஆட் பண்ணோம்னா நிறைய முடி வந்துடும் அப்படின்றதுக்காண்டி வந்து இதுல வந்து பூண்டிக்கொட்டை வந்து நிறைய ஆட் பண்ணலாம். அதனாலதான் நம்ம தேய்க்கும் போது நுர வரல. இது வந்து இயற்கையாக செய்யப்பட்ட சீயக்காய். நாங்களாவே வீட்ல தயாரிக்கப்பட்ட சீயக்காய் பவுடர். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து சைடு எஃபெக்ட் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம தாராளமா குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது நம்ம தேய்ச்சிட்டு தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் ஹேர் வந்து நல்லா சாஃப்டா சில்கியா இருக்கும். நான் இது தலைக்கு குளிச்சுட்டு காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு, நீங்களே பாருங்க. இந்த சீயக்காய் வந்து எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சீயக்காய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாத்துக்குமே இது நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடி வளர்றதுக்குமே இது நல்லா யூஸ் ஆகுது. இப்போதான் நான் ரீசெண்டா தான் என் பாப்பாவுக்கு முடி வைக்கிறேன். அதுக்கு இந்த சீயக்காய் தேய்ச்சதுனால பாருங்க எவ்வளவு முடி வளர்ந்துருச்சுன்னு. நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்க. இந்த முடியில வெள்ளை முடி எதுவுமே வராது. முடி நல்லா கருகருன்னு வளரும், நல்லா நீளமாகவும் வளரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டாண்டர்ட் கோல்ட் பிரஸ் ஸ்டைல சீயக்காய் வாங்கி ட்ரை பண்ணுங்க. How to do
ட்ரெடிஷ்னல் ரைஸில் ஸ்மூத்தி பண்ணி காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி காட்டியானம் ரைஸில் உங்களுக்கு ஸ்மூத்தி பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த அரிசியை ஆல்ரெடி 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வச்சுக்கோங்க. இது குறைஞ்சது ஒரு 5 விசிலாவது வரட்டும். நல்லா குழைவாக வெந்தால் தான் ஸ்மூத்தி உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த அரிசியில் விட்டமின் பி நிறையாவே இருக்குது. உங்களுக்கு எப்போயுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த அரிசியை வாரம் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. இதில் ஃபைபர்ஸுமே நிறையா இருக்குது. 5 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கேஸ்கெட் ரிலீஸ் ஆனதும் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நல்லாவே வெந்திருக்கு. கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பருக்கையாக இருக்கக்கூடாது, சாதம் நல்லா வெந்து குழஞ்சிருக்கணும். இப்போ இதை வச்சு ஸ்மூத்தி பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் வேக வச்ச அரிசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. இதை கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சாலே போதும். நம்ம இன்றைக்கி மாம்பழம் வச்சு தான் ஸ்மூத்தி பண்ண போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு தேவை ஸ்வீட் எதுவும் பத்தாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை தாராளமாக சேர்த்துக்கலாம். மாம்பழம் போட்டதும் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. மாம்பழத்தில் இருக்கிற ஸ்வீட்னஸும் இந்த அரிசியில் இருக்கிற சத்துக்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக மாறிடும். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். நீங்களும் வீட்டில் இருக்கும்போது குளிர்ச்சியாக வேறு ஏதாவது குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹெல்த்தியான குளிர்பானத்தை குடிச்சு பாருங்க. வணக்கம் மக்களே, ஸ்டாண்டர்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம். நம்ம எல்லாமே நம்ம நேச்சுரல் ப்ராடக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், வில்லேஜை பேஸ் பண்ணி. அப்படி ஒரு வில்லேஜுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அழகு சிறனா இங்கே நிறைய மயில்கள்லாம் நிறையா இருக்கும், அதை பேஸ் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இங்கே எப்படின்னா நம்ம இந்த ஃபார்மர் வீட்டுக்கு வந்தோன்னா இங்கே நிறையா நம்ம மில்லட்ஸ் ஐட்டம், வரகு, திணை இதெல்லாமே இவர்கிட்ட இருக்கோம். இங்கே பக்கத்தில் அங்கே நிறைய ஒரு தென்னந்தோப்பு தெரியுதுங்களா, அங்கே தான் நம்ம கொப்பரை எல்லாமே அவங்ககிட்ட தான் வாங்கி நம்ம கோகனட் ஆயில் அவங்ககிட்ட தான் ஆட்டுறோம். நம்ம இதான் நம்ம ஆயில் கொஞ்சம் பாருங்க, நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. மற்ற வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன் இந்த கலரே சேஞ்ச் ஆகும். இது ஒயிட்டாக பியூராக இருக்கும். இதான் நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்டு. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, பல் தைச்சு முடிச்சு எல்லாம். அடுத்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம், இயற்கையான முறையில் எப்படி எண்ணெய் தைச்சு குடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம எண்ணெயை எப்பயும் போல் தடவுற மாதிரி நல்லா பிள்ளை தேய்ச்சிக்கோங்க. முதல்ல நம்ம எண்ணெய் தேய்க்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஆயிலை பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரஷ் சீசன் நல்லா நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனுடைய அந்த சீசன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குன்னா, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கிறதுக்கும் இதில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படி அந்த வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லி இந்த வீடியோ கொஞ்சம் முழுமையாக கொஞ்சம் பாருங்கள். ஆயில் தேய்க்கிட்ட ஆயிலை தேய்ச்சி முடிச்சுட்டு க்ரோத் நல்லா ஆயிலோடைய ஹேரை நல்லா க்ரோத் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் எண்ணெய் பீஸுக்கோ இல்லை உள்ளே இருக்கிற டேண்ட்ரஃப் உள்ளே இருக்க என்னென்ன டஸ்ட் இருக்கோ அது எல்லாமே கொஞ்சம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். நீங்களே கொஞ்சம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அழுத்தி தேய்க்கிறப்ப தான் ஆயில் கொஞ்சம் உள்ள வரையும் கொஞ்சம் போகும். அப்போ தான் கொஞ்சம் முடியோட ஸ்மூத்திங்கும் முடி கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் அதிகமாக வளர்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்டில் மட்டும் அப்ளை பண்ணாமல் உங்களுடைய பாடி பெயின் பின்னாடி பேக் பெயின் இருக்கிற கம்பல்சரி இது யூஸ் பண்ணலாம். இல்லை பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள்.
நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஆயிலை வந்து முதல் ஹெட்டுக்கு ஃபுல்லாக நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊறுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது எப்படி என்ன தைக்கிறது என்னன்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் பாருங்கள் நான் தைக்கிறத. ஆயில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேய்ச்சாதான் உள்ளே இருக்கிற வேர் வரையும் போய் ஹேரில் இருக்க டண்ட்ரஃபு ஹேர் கொஞ்சம் கனமாக இருந்தாலுமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகிவிடும். இந்த ஹேரை வந்து ஒரு நாள் விட்டோ இல்லை கொஞ்சம் உங்களுக்கு எப்படி என்னன்னு 1 வீக்கில் ஒரு வாட்டியோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுடைய ஹேரும் சரி நம்மளுடைய உடம்புல இருக்க சூட்டும் சரி கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு கம்பல்சரி இதனுடைய ஆயில் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். உடம்புல தேய்ச்சி கை கால் வலி உள்ளவங்க, முதுகு வலி, இடுப்பு வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆயில். தம்பி கையெல்லாம் தூக்கும். ஃபேஸில் தேய்க்கும் போது கண்ணுக்கு வந்து கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் வந்து கண்ணில் இந்த பூனை இதெல்லாம் டஸ்ட்லாம் இருந்தால் அதெல்லாம் வெளியே எழுந்துடும். அதாவது நார்மலாக உங்களுக்கு வீடியோ நீங்கள் நார்மலாக வீடியோ அப்ளை பண்ணுறப்ப ஆயுதத்தில் எப்படி என்னன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சின்ன பையனால் கொஞ்சம் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நீங்களே பாருங்கள். நீங்கள் ஃபேஸில் நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணுறப்ப கண்ணோட சூடு கண்ணு கீழே இருக்கிற அந்த பூலை எதாக இருந்தாலுமே கம்பல்சரி அது வந்து ரிலீவ் ஆகிரும். அப்போது வந்து மூஞ்சி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நீங்களே பாருங்கள். ரெண்டு 1 2 3 தம்பி. ரெண்டு 3 நோடா நல்லா தேய்ச்சி குடிங்க 2 பேரும், அப்பதான் எடுக்க முடியும் வீடியோ. தமிழே எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பசங்க ரெடியாகி வர்றதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான லஞ்ச் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னைக்கு மில்லட் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் வரகு மில்லட் எடுத்திருக்கேன். 1 கப் வரகரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி காய வச்சுக்கோங்க. இப்போ இதுல கல் எதுவுமே இல்லை, அதனால நம்ம டைரக்டா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் இந்த வரகரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. அது பொரி மாதிரி பொரிஞ்சு வரணும். வரகரிசி ரொம்ப ஈஸியாவே டைஜஸ்ட் ஆயிடும். குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். பருப்பு சாதம் செய்யும் போது பருப்பு நம்ம அரிசி யூஸ் பண்றதுக்கு விட இந்த மாதிரி வரகரிசி யூஸ் பண்ணி அதுல பருப்பு கலந்து கூட நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லதுங்க.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வரகரிசியை வருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. பொரி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சிருக்கும். ஒரு பாப்கார்ன் மாதிரி உங்களுக்கு தெரியும். இது அப்படியேவும் நீங்கள் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ்க்கு. இப்போ வறுத்து வச்சிருந்த வரகரிசியை ஒரு பேன்ல ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இது ஊறினதுக்கு அப்புறம் இதை நாம வந்துட்டு இட்லி சட்டியில போட்டு அவிக்க போறோம். இப்போ நம்ம குக்கர்ல பண்ணாம இதை அவிக்கிறதோட ரீசன் என்ன அப்படின்னா, மில்லட் ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு உதிரி உதிரியா வரும். எக்ஸாக்டா நீங்க வெளியே சாப்பிடுறது மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி வேக வச்ச வரகு ரைஸ் வச்சு நீங்க லெமன் ரைஸ், புளியோதரை இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட பண்ணலாம். வரகு அரிசி முழுசா வெந்து வர்றதுக்கு 30 நிமிஷம் ஆகும். நீங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணும் போது இந்த மாதிரி ஏதாவது மில்லட் ரைஸ்ல செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்லயே செய்யறதுனால நீங்க தைரியமா வீட்டுல பெரியவங்க, குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறதுமே ஒரு வெஜிடபிள் பேஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக் கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் அப்படின்றனால உங்க குழந்தைங்க எந்த வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்களோ அதையே மோஸ்ட் ப்ரிஃபர்டு சாய்ஸா நீங்க இதுல ஆட் பண்ணியே கொடுக்கலாம். அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ரைஸ் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அதை பத்தியான எல்லா விஷயங்களையும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே நியர்பை ஃபார்ம்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம நிறைய கஸ்டமர் வந்து இது A1 கீ A2 கீ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்காங்க. நம்ம நியர்பை ஃபார்ம்ல தான் வாங்குறோம். இப்போ மாடு பசு மாடுன்னு சொல்லிக்கிட்டா இப்போ நம்ம தமிழ்நாடு இது நிறைய ஆந்திரா கர்நாடகமே நிறைய நாட்டு மாடுகள்லாம் கிடையாது. எல்லாம் கலப்பின மாடுகளில் தான் இருக்குது. அதனால தான் அது A2 கீன்னு சொல்கிறது. இது நம்ம பியூர் நம்ம நேச்சுரல் A2 கீ தான். இது நல்லா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து அமிர்தம் பவுடரு. சின்னவங்கலேருந்து பெரியவங்களும் எல்லோரும் சாப்பிட்லாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சுடுதண்ணில் கலக்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஹெல்த்தியானது. நல்ல பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். டைஜஷன் எந்த பிரச்சனையும் வராது. இது நார்மலாக எல்லோரும் லேவி விற்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து ஹெல்த்தியானது. ஆர்கானிக் ஐட்டமாக ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நேச்சுரல் ஃபேஸ் பவுட்ரு, சரிங்களா? இது வந்து எதுதான் இது நேச்சுரல் ப்ராடக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபேஸுக்கு எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. நம்ம வேறு கெமிக்கலு, ஃபேஸ் வாஷு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இதை வந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து கமர்கட்டு. இது வந்து சுத்தமான கோகோனட்டு, தேங்காய் பர்ஃபி அந்த இதில் பண்ணுறோம். வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறது. கருப்பட்டி தானே பண்ணுறோம். கருப்பட்டியும் தேங்காய் பர்ஃபிலேருந்து பண்ணுறது. சுத்தமானது. இது 19 கிட்ஸ் ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி நம்ம நிறைய 19 கிட்ஸ் ப்ராடக்ட் நிறைய வச்சுருக்கோம். நியூ லான்ச் இங்கே இருக்கிற ஃபார்மில் இருக்கிற சின்ன பையன் அவங்களோட பையனுக்கிட்ட கொடுக்குறோம்னா நான் சாப்பிடு. தம்பிங்கிட்ட பரவாயில்ல. இந்த இன்னொன்று இதையும் மறுபடியும் ஒரு தடவை மறுபடியும் இதையும் போடு. தம்பி எப்படா இருக்கு? நல்லா இருக்கா? டப்பாவோட வச்சுக்கோ. வச்சுக்கடா வச்சுக்கடா. வாங்கிட்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்துரு. வாங்கிட்டு போய் அம்மாட்ட கொடுத்துரு. இது வந்து ஹிமாலயன் சால்ட்டு. ஹிமாலயன் சால்ட்டுனா இமயமலையிலேருந்து எடுக்கிறது. இது வந்து இதில் நம்ம 2 டைப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். கிறிஸ்டலு, ஃப்ரீ ஃப்ளோ, அதாவது தூள் உப்பு. இது 16 வகையான மூலிகை நாட்டு சக்கரை. நம்ம நார்மல் நாட்டு சக்கரை மாதிரி இல்லை. இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து பாருங்கள். இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த இஞ்சி, துக்கு இதெல்லாம் தனித்தனியாக போடுறதுக்கு எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. தொண்டைக்கு சளி எதுவுமே வராது. இதை நார்மலாக பாலை கொதிக்க வச்சுட்டு இந்த சர்க்கரையை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த நாட்டு சக்கரை. இந்த இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபார்மேஷனில் மில்லட்லாம் வரகு இதெல்லாம் இங்கே விளைஞ்சது தான். வரகு, கேழ்வரகு இதெல்லாம் இங்கே விளைஞ்சது தான். காட்டு யானை. இது நியர்பை ஃபார்மில் விளைஞ்சது தான். இது வந்து காட்டு யானை ரைஸு. இதில் நம்ம வெரைட்டி ரைஸ் நிறையா இருக்குது. பூங்கார் ரைஸு, அறுபதாங்குருவை, வேறு மாப்பிள சம்பா, கருங்குருவை, இந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்குது. நம்மகிட்ட ஒரு 16 டைப்பான அரிசிலாம் இருக்குது. அதுக்கடுத்து ஆயில்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நீங்கள் நார்மல் ரீஃபண்ட் ஆயிலெலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்காது. இது பியூராக
மஞ்சள் கலராக இருக்கும். அந்த சன்ஃப்ளவருக்கு ஏற்றாப்புல சன்ஃப்ளவர் எவ்வளோ மஞ்சளாக இருக்கோ அந்த அளவுக்கு இது மஞ்சளாக இருக்கும் இந்த ஆயில். இது கிரவுண்ட் ஆயில். கிரவுண்ட் ஆயில் அந்த டேஸ்ட் அப்படியே. இது சீசன், அதாவது நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய். பார்த்தோம். நம்மளுக்கு வெப்சைட் வந்து ரெண்டு வெப்சைட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஸ்டோரு, ஸ்டாண்டர்ட் கோல்டு ப்ரெஸ் ஆயில். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். சிஓடி அவைலபிள் இருக்குது. இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வரகரிசி நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், உதிரி உதிரியாக இருக்குது. இது போதும். இனிமேல் நம்ம மில்லட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் தேவையான காய்கறி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன்ல இருக்கிற சின்ன வெங்காயம், இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அது போக கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ், இதுதாங்க. எல்லாத்தையுமே பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீளமா கட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ இதுக்கு நாம நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். சுத்தமான நல்லெண்ணெயில பண்றீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஒரு பேன்ல நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சிச்சு. இப்ப நீங்க கொஞ்சமா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸோட முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் கிண்டுறீங்க அப்படின்றதுலதான் இருக்கு. பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற கேரட் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கேரட் ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்ப நம்ம அது கூட நறுக்கி வச்சிருக்கிற குடமிளகாய் கொடுக்க போறோம். நான் இன்னைக்கு கிரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்க குழந்தை கொடுக்குறீங்க அப்படின்னா கிரீன், உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது குடமிளகாயில 3 கலர்ஸ் இருக்கு. இப்படி கலர் கலராகவும் சேர்த்து நீங்க கொடுக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க உங்க சாப்பாடு. குடமிளகாயும் கேரட்டும் ஒரு ஹாஃப் வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் நீங்க அதோட நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டினீங்க அப்படின்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது குக் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம இதோட கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. நான் இதுல இந்துப்பு ஆட் பண்ணிருக்கிறேன். அதோட கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட போதும். பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்றதா இருந்தா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வரகு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். வரகரிசி சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிண்ட வேண்டியது வரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்க ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு இறக்கிக்கலாம். நார்மலா குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லி நீங்க வெளியே வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு இந்த சிறுதானியங்களை அவங்களோட
உடம்புலையுமே சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்னா குழந்தைங்களுக்கு புடலங்காய் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு ஒரு புடலங்காவை எடுத்து இந்த மாதிரி உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே எடுத்து மேல இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி இப்படி ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கடலை மாவு, பச்சரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்போட. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வெளியே இருக்கிற பஜ்ஜி மிக்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு புடலங்காவை நல்லா பெருக்க விட்டுக்கோங்க. ஒரு 20 minutes ஊறினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். புடலங்காய் 20 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதுக்காக இன்னைக்கு சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது கோல்டு பிரஸ்ட் ஆயில் தான். சன்ஃபிளவர் ஆயில்ல நீங்க டீப் ஃப்ரை பண்றதுக்கு எப்பயுமே யூஸ் பண்ணலாம். இதுல பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் நிறையவே இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹார்ட் டிசீஸ் எதுவுமே வராது. எந்த எண்ணெயுமே வந்துட்டு உங்களுக்கு லிமிட்டா யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு நீங்க புடலங்காய் ஃப்ரைக்கு ரெடி பண்ணது எல்லாத்தையுமே போட்டு நீங்க பொரிச்செடுக்க ஆரம்பிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால அதுல எந்த முறையும் வராது. ஆனா நீங்க இப்ப சன்ஃபிளவர் ஆயில்ல பாத்தீங்க அப்படின்னா நிறையவே முறை வரும். இது நமக்கு கோல்ட் பிரஸ்ட் ஆயில்ல பண்றதுனால அதுல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் உங்களுக்கு குறையாம இருக்குங்க. அதனாலதான் இந்த முறை வருது. அதனால நீங்க பயப்பட வேணாம். ரொம்ப முறை வர்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இது குறைஞ்சிடும். அப்பதான் புடலங்காவை திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகணும். இப்போ டீப் ஃப்ரை பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து சர்வ் பண்ண வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்ஷா நம்ம வச்சிருந்த ஃப்ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த டேயோட ட்ரிப் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சதுங்க. இருந்தாலும் லாஸ்டா ஒரு ஃபினிஷிங்காக கோயிலுக்கு போனோம். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எல்லாரும் இந்த கோயிலுக்கு போனோம். இந்த கோயில் கருமாத்தூர்ல இருக்கு. மூணுசாமி கோயில் அப்படின்னு சொல்றாங்க. விருமாடி படத்துல பாத்துருப்போம். அந்த படம் தான் இது. இல்ல இந்த கோயில வந்து உச்சி பூசன்றது கொஞ்சம் ஃபேமஸ். அது உச்சி பூசன்றது ஏதாச்சும் சாப்பிட பொருள் மேல தூக்கில திரும்ப ரிட்டர்ன் வராது. ஒரு ஆடு வந்து ஒரு நிறைய மாத கர்ப்பிணி ஆடை வந்து அது வந்து இப்படி சுத்த விட்டு வயிற்று எடுத்து குட்டி எடுத்து சுத்த விடுவாங்க. அது சுத்தி வந்து ஒரு இடத்துல வந்து நின்று சாகும். அதான் அந்த உச்சி பூசன்றது. இங்க வந்து அந்த கொஞ்சம் திருவிழா கொஞ்சம் ஃபேமஸ். மாசி திருவிழாப்போ இங்க ரொம்ப கிராண்டா இருக்கும். ஓகே, வேற சார் கோயிலை பத்தி வேற ரொம்ப ஃபேமஸான கோயில். படம் ஷூட்டிங் இங்க தான் வருவாங்க. இது விருமணி படம், பருத்தி வீரன் படம், அதெல்லாம் இங்கே நியர்பைல இந்த நிறைய ஷூட்டிங் இங்கே நிறைய நடக்கும். ஓகே, இந்த சரௌண்டிங்கில். ஓகே, இது கர்மாத்தூர் நியர் சரௌண்டிங். கர்மாத்தூர் நியர் பூசாரிப்பட்டி. இதெல்லாம் நம்ம சாமி கும்பிட்டுக்கிறீங்களா? சாமி கும்பிட்டுக்கிறீங்களா? போங்க. அவ்வளவுதாங்க. இந்த டேயோட ட்ரிப் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நாங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ண நிறைய கத்துக்கிட்டோம். நீங்க குழந்தைங்க கூட வந்ததுனால அவங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது. நெல் எதுல இருந்து வருது, அரிசி எதுல இருந்து வருது, எல்லாத்தையுமே அவங்களுக்கு தனித்தனியா சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க எல்லாத்தையுமே நேர்லயே பார்த்தாங்க. மரம் ஏறுறதுக்கு கத்துக்கிட்டாங்க, ஸ்விம்மிங் பண்றத கத்துக்கிட்டாங்க. குழந்தைங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி அப்பப்போ வெளியே ஒரு ட்ரிப் கூட்டிட்டு வாங்க. மந்த்லி ஒன்ஸ் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் உங்க குழந்தைங்க கூட முழுக்க இயற்கையா வாழ்வது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.